வணக்கம் 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 வணக்கம். திருச்சிற்றம்பலம். ஹர பார்வதிபதே ஹர மகாதேவ. தென்னாடுடைய சிவனே போற்றி, எண்ணற்றவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம். ஒழியான திருமேனி உமிழ்தானோ மிகமேவும் கழியார வரும் யானை கடல் நாழு மறவாமல் அழியாழுமல தோவும் அடியார்கள் உளமாற வெளியாகும் வலிதாய வினை கூட நினையாவே. திருச்சிற்றம்பலம். தில்லை குத்தபெருமான் திருவடிகளை சிறமேற்கொண்டு குருமகா சன்னிதானங்கள் பொற்பதம் பணிந்து அடிவர் பெருமக்கள் பொற்பதம் பணிந்து இன்றைய அபிராமி அந்தாதி சிந்தனையிலே நம்ம சென்ற வாரம் 48வது பாடலை நம்ம பார்த்தோம். அதில் சுடரும் கலைமதி துன்றும் சடைமுடி குன்றில் ஒன்றிப்படரும் பரிமள பச்சை கொடியை பதித்து நெஞ்சில் இடரும் தவிர்த்து இமைப்போது இருப்பார். பின்னும் எய்துவரோ குடரும் கொழுவும் குருதியும் தோயும் குரம்பையிலே என்பதாக. இந்த அம்மை எப்படிப்பட்ட அம்மை? அழகான கலைகள், ஒளிவிடக்கூடியதான கலைகளை உடைய பிறை பொருந்திய சடை என்னும் காடு, அதோடு கூடிய திருமுடி, அதை பெற்ற மேரு மலை போன்ற அந்த இறைவன் எம்பெருமானோடு இணைந்து எப்படி இருக்கிறாளாம்? ஞான மனம் உள்ள பசுங்கொடியை போல இருக்கக்கூடிய இந்த அபிராம வல்லியை, இந்த அம்மையப்பனாக இந்த காட்சியை மனதில் பதித்து தியானம் செய்யக்கூடியவர்களுக்கு. அப்ப அந்த 48வது பாடல்ல அம்மை அப்பனை தியானம் செய்தால் என்ன பலன் கிடைக்கும் அப்படின்றத அழகா நமக்கு பட்டியல் போட்டு சொல்றார் அபிராமி பட்டர். அப்படி செய்தால் இடரும் தவிர்த்து இமைப்போது இருப்பார். பின்னும் அப்படி இருப்பவர்களுக்கு, அதாவது அனுபூதி நிலை, நிஷ்டானுபூதி நிலை, அந்த நிலையில் இருப்பவர்கள் குடரும் கொழுவும் குருதியும் தோயும் குரம்பையிலே, அதாவது உடல் குரம்பை என்பது இந்த இடத்துல குடல் நினம் ரத்தம் சேர்ந்த இந்த குரம்பையாகிய குடிசை. இந்த அப்படிப்பட்ட குடிசையை மீண்டும் வந்து அடைவார்களா அப்படின்னு, அதாவது மீண்டும் ஒரு பிறவி என்பது இந்த அம்மையப்பனான இந்த இறைவனை, அதுவும் அம்மையோடு கூடிய அந்த அம்மையோடு கூடிய இறைவன், அது சிவசக்தி ஸ்வரூபமாக மனதிற்குள் எப்படி வழிபாடு செய்யணுன்றாரு? மனதிற்குள் தியான பொருளாக்க வேண்டும். அப்போ நம்ம புற வழிபாடு செய்வது என்பது முதல் நிலை. அந்த புற வழிபாட்டை செய்து 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 அப்படியே அக வழிபாட்டிற்குள் வர வேண்டும். அக வழிபாட்டிலே நிறைந்து நிற்க வேண்டும். அப்படி இருந்தால் மீண்டும் உடல் என்பது நமக்கு கிடையாது. குரம்பை, குரம்பை என்பது இந்த குடிசை. குரம்பை என்றால் குடிசை. எதுக்கு குடிசை? இப்போ நாம் ஒரு வீட்டில் வாழ்கிறோம். இந்த உயிரானது ஒரு வீட்டில் வாழ்ந்து கொண்டது. இந்த உயிர் வாழும் உடல்தான் குரம்பை. அது எப்படிப்பட்டது? குடரும் அந்த நினமும் ரத்தம் சதை நரம்புகள் எல்லாம் சேர்ந்தது தான் ஒரு உடல். அந்த உடலுக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த உயிர் என்பதாக மிக அழகாக அந்த பாட்டிலே 48வது பாட்டு ரொம்ப அருமையாக, மீண்டும் பிறவி என்பது கிடையாதுன்னர். அதை மீண்டும் பிறவாமை என்ற ஒன்று நமக்கு வர வேண்டும் என்றால் இறப்பு என்பது வரக்கூடாது. மரணம் உண்டேல் ஜனனம் உண்டு. அப்ப இறப்பு இரவாத இன்ப அன்பு வேண்டி பின் வேண்டுகிறார். இப்ப இரவாத இன்ப அன்பு வேண்டி பின் வேண்டுகின்றார். பிறவாமை வேண்டும். மீண்டும் பிறப்புண்டேல், எவ்வளவு அருமையான அந்த வார்த்தைகள் பாருங்களேன். பிறவாமை வேண்டும், மீண்டும் பிறக்கக்கூடாது. அப்ப பிறவாமல் இருக்க வேண்டும் என்றால் இங்கே இறத்தல் என்பது வரக்கூடாது, மரணம் என்பது வரக்கூடாது. மரணம் என்பது என்ன அப்படின்னு நம்ம சைவ சித்தாந்தத்தில் ரொம்ப அருமையாக நமக்கு கொடுத்துருக்கு.
அது உண்மை விளக்கம் படிக்கும்போது, அடுத்து திருவருட்பயன், அடுத்து சிவப்பிரகாசி, இது எல்லாமே நமக்கு அழகாக எடுத்து சொல்கிறது. 3 பொருளைத்தான் நம்ம படிக்கிறோம். அந்த 3 பொருள் என்பது பதி மேலான பொருள், பசு இடைப்பொருள், இந்த பாசம் கடைப்பொருளாக இருக்கிறது. இந்த கடைப்பொருளாக இருக்கக்கூடிய பாசத்திலே மாயை, கண்மம், ஆணவம் என்ற 3ம் இருக்கிறது. அதில் மாயை கண்மத்துக்கு ஈடாக மாயையின் காரியமாக வருவதுதான் இந்த உடல் என்பதை ரொம்ப தெளிவாகவே நம்ம படிச்சிருக்கிறோம். அப்போ அந்த உடலும் நமக்கு வெளியே இருக்கிற உடல் தெரியுது, உள்ளே இருக்கிற உடல் நமக்கு தெரியலை. அது 5 வகை உடல்கள் அப்படியெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம். இதில் சூட்சுமமான ஒரு உடல் உண்டு என்பதையும் நமக்கு போற்றிப்பவருடைய ரொம்ப அழகாக சொன்னது. அந்த சூட்சுமமான உடல் என்பது 8 உறுப்புகளோடு கூடியது. அந்த 8 உறுப்புகள் வினைக்கு ஈடானதானா கிடையாது. வினையே வருவதற்கு முன்பாக இறைவனால் கொடுக்கப்பட்டது. அது எல்லா உயிர்களுக்கும், பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும், எல்லா உயிர்களுக்கும் ஒரே போல இந்த சூட்சும உடல் புரியட்ட காயம் கொடுக்கப்பட்டது. அப்போ இந்த உடலுக்கு மேலாக வரக்கூடிய அடுத்தடுத்த உடம்புகள் அவைதான் தூள உடம்பு. இப்போ அந்த தூள உடம்பு தான் வினைக்கு ஈடாக அங்கே வரக்கூடியது. அப்போ மரணம் என்பது என்ன என்றால், இந்த தூள உடம்பானது வினைக்கு ஈடாக இன்றைக்கு வருது பாருங்க. அந்த தூள உடம்பு அங்கே நீக்கப்படுதல். இந்த தூள உடம்பை நீக்குதல் என்பது எப்படி நீக்குதல் அப்படின்ற ஒரு கேள்வி வந்தது என்றால், நாம் வினைக்கு ஈடாக எவ்வளவு காலம் இருக்க வேண்டுமோ இந்த உடம்போட, இந்த உயிருக்கு கொடுக்கப்பட்ட ஒரு குடில், குடிசை, குரம்பை, அந்த குரம்பையில் தான் முடித்தார். இப்போ அடுத்த பாட்டு குரம்பையில் தான் ஆரம்பிக்க போகிறார். அப்போது இந்த குரம்பை, குடிசை, இது நம்ம சாதாரணமாக பார்க்குறோம். ஒரு வீடுனா எத்தனை வருஷ காலம் இருக்கும்? மிஞ்சி போனால் 20, 30, 40, 50, அதுக்கு மேலே இருக்காது. திரும்ப அதை எங்கேயாவது ஒரு பக்கம் தட்டி விட்டு வேலை பார்த்து இப்படியெல்லாம் நம்ம வைக்கிறோம். இது எல்லாருக்கும் தெரிஞ்சது. இப்போ இந்த குரம்பையும் நமக்கு கொடுக்கப்பட்ட குரம்பை உடல், இது சாமி தான் நமக்கு கொடுக்குறாரு. மாயையின் காரியமாக நமக்கு கொடுக்கப்பட்டது, வினைக்கு ஈடாக கொடுக்கப்பட்டது. இப்படியெல்லாம் நமக்கு சைவ சித்தாந்தம் மிக தெளிவான ஒரு கருத்தை நமக்கு தந்திருக்கிறது. உரு தெரியா காலத்தே உள் புகுந்து உளம் மண்ணி கருத்திருத்தி ஊன் புக்கு கருணையினால் ஆண்டு கொண்ட திருத்துருத்தி மெய்யானை. அப்போ வினை வர்றதுக்கு முந்தையே ஒரு உடம்பு வந்துட்டு, அடுத்து அந்த உடம்புல இருந்து அந்த சூட்சும உடம்புல மனம் என்ற ஒரு கருவி பொருத்தப்பட்டதால் அதன் மூலமாக அதில் சாமி தான் அதை ஆக்டிவேஷன் கொடுக்குறாரு. அப்போ உள்ளே இருக்கிற சூட்சும உடம்பு அது மாயையின் காரியம், ஜடம். இந்த உயிரோ ஆணவமலத்தோடு கூடி ஒன்றும் செயல்படாமல் இருக்கிறது. அப்போ இந்த உடலையும் இந்த உயிரையும் அங்கே செயல்படுத்துதல் ஊன் புக்கு. அப்போ அந்த மாயா காரிய உடம்பு இந்த உயிருக்குள்ளே இருந்து இந்த உடலையும் செலுத்துதல், அதை இறைவன் செய்து கொண்டே இருக்கிறார். செய்து இவ்வளவு காலம் இந்த உடம்போட நீ இருக்கணும் அப்படின்னு சாமி நமக்கு போட்டு அனுப்புகிறார். சீட்டு போட்டு தான் அனுப்புகிறார். இதில் எந்த மாற்றமுமே கிடையாது. ஆனால் இந்த உலகம் இந்த உடம்போடு கூடி உலகத்தை நாம் அனுபவிக்கும் காலத்திலே இறை வழிபாட்டிலே சிறந்து இறைவனை வழிபட்டு, இன்றைக்கெலாம் நல்ல குருபூசை, இந்த குருபூசை பார்க்குறதெல்லாம் உண்மைக்கே நல்ல முற்பிறப்பில் செஞ்ச ஒரு தவம் இருந்தால் தான் செய்ய முடியும். ஏன்னா இது ஞானம். மேலான குருபூசை நாள் அப்படின்னாலே, குருபூசைன்றது நம்ம கோவிலில் போய் அங்கே நடக்கக்கூடிய கிரியா காரியம், அதை பார்க்குறது ஒரு வகை. ஞானம் உண்மையிலே நல்ல ஒரு குருபூசை அப்படின்னா இவங்கெல்லாம் ஞானத்தில் சிறந்தவர்கள், ஞானத்தில் சரியை, ஞானத்தில் கிரியை, ஞானத்தில் யோகம் என்று நின்றவர்கள். அதில் ஞானத்தில் யோக நிலையில் நின்ற நம்பி ஆரூரர், சேரமான் பெருமான், இவங்களாம் மேலான நிலை. அப்போ அவர்களுடைய குருபூசை என்பது களையா உடலோடு அங்கே கைலாயம் சென்றவர். அந்த உடம்போடு யாராலையும் போக முடியாது. ஆனால் இது யோக நுட்பத்தில் சிறந்ததால் களையா உடலோடு சென்றார். அப்போ இவர்களை இங்கே நாம் சிந்திக்க வேண்டும் என்றால்
அவர்கள் தந்த அந்த அருள் வாக்குகள், அவங்க அது கொடுக்கறதுக்கு தான் வந்தார். தீதில்லா திருத்தொண்ட தொகை தர மாதவம் செய்த தென் திசை வாழ்ந்திட தீதில்லா திருத்தொண்ட தொகை தர. அப்ப இவருடைய அவதார நோக்கமே என்ன அப்படின்னா, இவர் நம் போன்ற வினைக்கு ஈடாக வரவில்லை. நாம வேலை செஞ்சோம், இன்னைக்கு இந்த உடம்பு. அவர்களுக்கு வினை உடம்பு அல்ல. இறைவன்தான் மனம் போக்கினர், வினையை செய்ய வைத்தார், அதனால் கீழே இறக்கினர். எதற்காக? நம் போன்ற இந்த மானுட சட்டை தாங்கிய ஆன்மாக்கள் பக்குவம் பெற வேண்டும் என்றால், ஆகா எப்படிப்பட்ட அடியவர்கள், நம்மிடையே வாழ்ந்தவர்கள், இறை வழிபாட்டிலே சிறந்து இருந்தவர்கள், இவர்களை நாம் வணங்க வேண்டும், போற்ற வேண்டும், இவர்கள் வழியில் நிற்க வேண்டும் என்ற உணர்வு நமக்கு வரணும். இதுக்குத்தான், வேற ஒன்றும் இல்லை. இப்போ அந்த கோவிலில் குருபூசையெல்லாம் நடக்குதுன்னா அதை பார்க்கும்போது, எப்பா இவங்க எப்படி வாழ்ந்தாங்க, இறை வழிபாட்டில் அவ்வளோ சிறந்து வாழ்ந்தாங்க, அவங்க செஞ்சதில் நம்ம ஒரு துளியாவது இறை வழிபாட்டில் நிற்கணும். முழுக்க அவங்கள மாதிரி நிற்க முடியல, நான் ஓரளவுக்கு அதை நிற்க. இப்படியெல்லாம் உணர்வுகள் நமக்குள் எழ வேண்டும். அதில் இந்த குருபூசை தினம் என்பது அவர் கொடுத்த திருப்பாட்டு. இறைவனே எமக்கு பிடித்தது செந்தமிழ் பாட்டே அர்ச்சனை பாட்டேயாகும், எம்மை சொற்றமிழால் பாடு என்று இறைவனே அங்கே ஆணையிட. அப்ப இறைவனுடைய ஆணையினால்தான் அவர் பாடுறார். ஒவ்வொரு இடத்துலையும் இந்த பாட்டை கேட்கறதுக்காக வலிய வலிய வந்து ஆட்கொண்ட இறைவன். ஒவ்வொரு தளத்திலையும் இவர் பாடினாக்கோ இவருக்கு பொண்ணு பொருள் எல்லாம். எவ்வளோ ஒரு அருமையான பாடல்கள், இறைவனே வந்து வந்து கேட்டு ரசித்த பாடல்கள் திருப்பாட்டு. அப்ப அந்த பாட்டை இன்றைக்கு பாடினால் மிகச்சிறந்த குருபூசை. இது ஞான நிலை அப்படின்றது. அவரை சிந்திப்பதும் அதனை வாழ்த்துவோம். இந்த நிலையிலே இருப்பதற்கு இறைவன் இந்த ஒரு உடம்பை கொடுத்து, அதுக்குரிய நேரம் காலம் எல்லாம் கொடுத்து அதை பாடவும் வைக்கிற பாருங்க. அப்ப இறைவனுடைய பெருங்கருணை எப்படி இருக்கு பாருங்க. நம்மையும் ஒரு பொருளாக கொண்டு நைசிவிகை ஏற்றுவித்த அப்படிம்பார். அது போல இந்த உடல் கொண்டு அந்த பெரியவர்கள் அவர்கள் பாடி வைத்த அந்த பாடலை அப்படி பாடுதல் அப்படின்ற மேலான நிலை. அப்ப இந்த உடல் என்பது சென்ற பாட்டில் 48 என்ன சொன்னார் அப்படின்னா, அந்த அம்மையப்பனை மனதிற்குள் தியானித்தால் மீண்டும் பிறவி என்பது இந்த உடல் என்பது கிடையாதுன்னார். உடல் நினம் இதோடு கூடிய இந்த குரம்பை கிடையாது அப்படின்னார். அதாவது பிறவாத நிலை. அந்த பிறப்பு வர வேண்டாம் என்றால் மரணம் என்பது நமக்கு வரக்கூடாது. இப்போ அடுத்த பாட்டில், ஏன்னா சொல்லும் பொருளுமாக அந்தாதித்தொடை. அந்தாதித்தொடைனா சொல் மட்டும் இல்லை, பொருளும் அந்தாதியாக வரணும், அந்தத்திலேருந்து ஆதி. அப்போ முதல் பாட்டில் அம்மையப்பனை இங்கே தியான பொருளாக கொண்டு வந்தால் அந்த ஆன்மாக்களுக்கு மீண்டும் ஒரு உடல் என்பது கிடையாது, இறைவனோடு ஒன்றித்த நிலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி, இப்ப அடுத்த பாட்டுல பிறவி வர வேண்டாம், வராது என்றால் இறப்பு என்பது கிடையாது, மரணம் இல்லையேல் ஜனனம் இல்லை, மரணம் உண்டேல் ஜனனம் உண்டு. அதைத்தான் இதுல ரொம்ப அழகா 49வது பாடல்ல பாருங்க. அப்படியே அதுல குரம்பைன்னு முடிச்சாரா, இப்ப குரம்பையிலேருந்து கொண்டு வர்றார் பாருங்க. குரம்பை அடுத்து குடி புக்க ஆவி. அப்ப குடி புக்க ஆவினா இந்த உடம்பு, குரம்பை அடுத்து குடிப்புக்க ஆவி உயிர். இந்த உயிர் தங்குவதற்கு உரிய ஒரு குடிசை. இந்த குடிசையில இந்த உயிர் இப்போது வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இந்த உடல் நமக்கு கொடுக்கப்பட்டது நம்முடைய வினைக்கு ஈடாக, மாயையின் காரியமாக. இதெல்லாம் நமக்கு அழகாக வரையறுத்து கொடுத்தார்கள் நம்முடைய அருளார்கள் சாத்திரங்களாக. இப்படிப்பட்ட குரம்பை அடுத்து குடிப்புக்க ஆவி இந்த உயிர் வெண்கூற்றுக்கு இட்ட வரம்பை. இப்போ இந்த உடம்பு என்பது மாயா காரியம். மாயா காரியம் என்பது தோன்றி நின்று அழியும் தன்மை உடையது.
எந்த ஒரு பொருளுக்கு தோற்றம் உண்டோ அதுக்கு முடிவு என்பது உண்டு. தோற்றம் உண்டே அதுக்கு முடிவு என்பது உண்டு. இப்போ மாயாகாரியம் என்பது ஜடகாரியம்தான், கண்மத்துக்கு ஈடாக. அப்போ மாயாகாரியமாகிய உடலுக்கு டேட் ஆஃப் பர்த் உண்டு. அப்போ அதுக்கு டேட் ஆஃப் டெத்து உண்டு. உள்ளே இருக்கிற உயிர் நித்த பொருளாக இருக்கிறது. ஆனால் மாயையின் காரியமாகிய உடம்பு இங்கே சேர்க்கப்படுகிறது. இப்போ புறம்பை அடுத்து குடிப்புக்க ஆவி, இந்த உயிர் உள்ள போய் உட்காந்துட்டு வெங்கூற்றுக்கு இட்ட வரம்பை அடுத்து மருகும் அப்போது. அப்போ இந்த உடம்புக்கு என்றைக்கு, அதாவது இன்னைக்கு இத்தனை வயசு இருப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். உண்மையிலேயே நமக்கு கொடுக்கப்பட்டது என்ன அப்படின்னா இத்தனை நாடி. இந்த நாடி ஜோதிடம்னு கூட நமக்கு கேள்விப்பட்டிருப்பேன். அது உண்மைதான். ஆனால் அதை பார்க்குறவங்க எப்படியோ தெரியாது. ஆனால் உண்மையிலே நாடி ஜோதிடம் என்பது, அதாவது நாடி என்பது இந்த உடல் இந்த உயிரோடு கூடி, அந்த உயிருக்கு கொடுக்கப்பட்ட குரம்பை தானே உடல். அப்போ இந்த உயிர் உடலோடு கூடி இவ்வளவு நாடி இருந்து அதன் பின்பாக இந்த உடல் நீக்கப்படும். இதுதான் எழுதி வைக்கப்பட்ட விதி. இதுக்கு பேர் தான் கட்டம் போட்டு ஜாதகம்லாம் சொல்கிறாங்க. ஜாதகம் என்பது வேதம் 4, அதனுடைய அங்கம் 6. அந்த அங்கத்தில் ஒன்றுதான் இந்த ஜோதிடம், அதாவது கால கணக்கு. இவ்வளவு காலம் இந்த ஆன்மா உடலோடு கூடி இவ்வளவு இன்பங்களை அனுபவிக்க வேண்டும், இவ்வளவு துன்பங்களை அனுபவிக்க வேண்டும். இந்த காலகட்டத்திலே இந்த உடல் இந்த ஆன்மாவிடமிருந்து நீக்கப்படும் அப்படின்ற கணக்கு தான் ஜோதிடம். அது பொய்யல்ல, உண்மையே. அது கணிப்பவர்களுடைய இதை வச்சு எல்லாம் தப்பு ரைட்டு அதான் சொல்கிறாங்க. உண்மையிலே அது உண்மை. அப்போ அந்த இப்போ இந்த இடத்துல சொல்கிறார். அப்போ உடம்பு உயிர், இந்த ரெண்டையும், உயிர் நித்த பொருள், உடம்பு இங்கே மாயையின் காரியம் தோன்றி நின்று அழிவது. அப்போ இந்த ஒரு குறிப்பிட்ட காலம் வரும்போது உயிரும் உடலும் கூறுபடுத்தப்படுகிறது, அதாவது ரெண்டாக பிரிக்கப்படுது. அப்போ பிரிக்கும் போதுதான் அதற்கு மரணம் இறப்பு என்று ஒரு பெயர். அப்போ அந்த கூறுபடுத்துபவன் யார் என்றால் கூற்றுவன். உடல் வேறு உயிர் வேறாக இவன் கூறுபடுத்துவதால் இவனுக்கு கூற்றுவன் என்று பெயர். அந்த கூற்றுவனோ இறைவனுடைய ஆணையின் வண்ணமாக இந்த ஆன்மா இன்றைக்கு இந்த நேரத்திலே இவனிடந்து பிரிக்கப்படணும். சாமி அங்கிருந்து நோட்டீஸ் கொடுத்து விட்ருவார். அவர் கொடுத்த நோட்டீஸ் படி தான் இவன் நடக்க முடியுமே ஒழிய இவனுக்கென்ற தனி அதிகாரம் கிடையாது. இறைவன் ஆணையின் வண்ணமாக செயல்படுபவன் இந்த கூற்றுவன். அப்ப இந்த ஆன்மாவுக்கு இவ்வளவு காலம் என்று நிர்ணயிப்பவர் இறைவன், வினைக்கு ஈடாக நிர்ணயிப்பவர் இறைவன். அப்ப இந்த இடத்துல ஆவி, குடிப்புக்க ஆவி, அப்ப அந்த உயிர் வெங்கூற்றுக்கு இட்ட வரம்பை, அந்த கூற்று அப்படின்னா கூற்றுவன் இந்த காலத்துல பொருந்தி நின்று இதை இரண்டாக பிரிக்கக்கூடியவன். அப்ப பிரிக்கும் போதும் தூள உடம்பு தான் எடுக்கப்படுகிறது. இதுக்கு பெயர் தான் மரணம். தூள உடம்பு எடுக்கப்படுகிறது. ஆன்மாவுக்கு இறைவனால் கொடுக்கப்பட்ட சூட்சும உடம்பு புரியட்ட காயத்தோடு இந்த ஆன்மா இந்த உலகத்திலே வாழ்ந்த காலத்திலே, எவ்வளவு காலம் வாழ்ந்ததோ தெரியாது. சிலர் 50 வருஷம், சிலர் 60 வருஷம், சிலர் 70 வருஷம், இப்படியெல்லாம் சொல்றோம் இல்லையா? அப்ப அத்தனை காலமும் நாம் செய்த நன்மை தீமை வழிபாடுகள் இதெல்லாம் கணக்கிடப்படும். எழுதும் கீழ்கணக்கு இன்னம்பர் ஈசன். நாம வச்சுக்கோங்க, வெளியே இருந்தெல்லாம் இல்லை, உள்ள இருந்து எழுதுறாரு. அதனால யாரும் தப்பிக்க முடியாது. அதனால அந்த இறைவன் எழுதக்கூடிய அந்த கணக்கு அதன்படியாக இந்த இந்த யார் யார் என்ன நன்மை செய்தமோ தீமை செய்தமோ எல்லாவற்றையும் பட்டியல் போட்டு இப்போ அடுத்த ஒரு உடல், அதாவது ஒரு உடல் மேலே இருக்க தூள உடல் டிஸ்போஸ் நீக்கப்பட்டது. அப்போ அடுத்த உடல், அப்போ அந்த அடுத்த உடல் எங்கே இருக்கும்? இப்போ இந்த உலகத்தில் இருக்கிறது நமக்கு தெரியுது. அப்போ அந்த உடல் எங்கே இருக்குன்னா நன்மையே செய்தவர்களுக்கு மேல் உலகம்,
தீமையே செய்தவர்களுக்கு கீழான உள்ள நரகலோகம், அது ஒரு 7 இருக்கும்பாங்க, மேலே ஒரு 7 இருக்கும்பாங்க. அப்போ மேலே போக 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 மேலான இன்பம், இது பதமுக்தின்னு கூட சொல்லுவாங்க. ஒவ்வொரு பதம் இருக்கு. அந்த இப்போ பிரம்மாவுக்குரிய உலகம்னா சத்தியலோகம், விஷ்ணுக்குரியதுனா விஷ்ணு லோகம், இப்படி மேலே மேலே மேலே. இதை சொர்க்கம் என்றும் கீழே உள்ளதை நரகம் என்றும் சொல்வாங்க. ஒவ்வொன்றுக்கும் ஒரு உடம்பு, மேலே போனால் வேற உடம்பு. ஏன்னா அந்த இன்பத்தை அனுபவிக்கணும். எவ்வளவு காலம் என்ற ஒரு நிர்ணயம் வேற இருக்கு. ஏன்னா நம்ம இந்த உலகத்தில் செய்த நன்மைகள், சிலர் நிறைய நன்மைகள் செய்திருப்பாங்க, சிலர் கொஞ்சமாக நன்மையை செஞ்சிருப்பாங்க. அப்போ அவங்க செய்கிற அளவுக்கு தகுந்த அந்த காலம், இவ்வளவு நன்மை செஞ்சிருக்க, இவ்வளவு காலம் நீ இந்த உலகத்தில் இருந்து நீ செய்த நன்மைகளுக்குரிய பலனை எல்லாம் அனுபவித்து மீண்டும் பிறப்பெடுத்து, இது நம்ம நூல்கள் நமக்கு ரொம்ப தெளிவாக நமக்கு சொல்லியிருக்கு. அப்போ மீண்டும் பிறப்பெடுக்கும் போது இந்த மானோட சட்டை, மேலே உள்ள சட்டை, மேலே சட்டை தானே கலண்டுச்சு, மேலே உள்ள சட்டை இங்கே கொடுக்கப்படுது. எப்பா இன்னொரு பிறவியா வேண்டாம்டா சாமி. இப்போ அதுதானே நம்ம வர்றோம். நம்ம அருளாளர்களை எப்போ பிறவி வேண்டாம் வேண்டாம் நம்ம அருளாளர்கள் அவ்வளோ தூரம் சொல்கிறாங்கன்னா, இந்த பிறவி என்பது துன்பம். அவ்வளோ ஒரு மீண்டும் 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 ஒரு சுழற்சியாக வரக்கூடிய இன்ப துன்பத்தை அனுபவிக்கக்கூடிய இடம் இது. அது இன்பமும் துன்பமே, இன்பமும் இன்பம் மாதிரி தான் இருக்குது, ஆனால் அதுவும் துன்பம் தான். இது எல்லாருக்கும் அனுபவமாக தெரியும். நான் புதுசாலாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு காலத்தில் விரும்பி விரும்பி சாப்பிட்டதை ஒரு காலத்தில் எப்போ ஆசையாக தான் இருக்குது, ஆனால் இங்கேருந்து இங்கே போகிறதுக்குள்ளே அது என்ன பாடுபடுத்துது. அல்ல உள்ளதான் போயிட்டுன்னா அப்புறம் ராத்திரி பூரா தூக்கம் கிடையாது. ஒரு வயசுக்கு பிறகு எந்த பொருள் நம்ம இளமையான வயசில் சாப்பிட்டோமோ அந்த பொருளை இஷ்டப்பட்டு சாப்பிட்டுட்டா அப்புறம் அன்றைக்கி தூக்கம் கிடையாது, பாடாப்படுத்தி எடுத்துடும். இது எல்லாருக்குமே தெரியும். அப்போ இன்பம் போல தோன்றுவதும் துன்பமே. அப்போ பிறவி, அதனால தான் இந்த நம்பி ஆரூரர் அங்கிருந்து சுந்தரராக ஆளாள சுந்தரராக இறைவனுக்கு அணுக்கமாக நின்று கொண்டிருந்தவரை இங்கே கீழே இந்த உலகத்திற்கு பூ உலகத்திற்கு அனுப்ப இறைவன் திட்டமிட்டார். அப்போ இறைவன் திட்டமிட்ட போது மையன் மானுடனாய் மயங்கும் வழி ஐயனே தடுத்து ஆட்கொண்டருள வேண்டும் என்று வேண்டி கேட்டுக்கொண்டார்னா, இந்த பூ உலகம் என்பது எத்தனை மீண்டும் மீண்டும் பிறவிக்கு வந்துடும், மீண்டும் மீண்டும் பிறவிக்கு வந்துடும். அப்போ இந்த பிறவியிலிருந்து நாம் விடுபட வேண்டும் என்றால் என்ன செய்யணும் அப்படின்றத ரொம்ப அழகாக சொல்கிறார் பாருங்க. அப்போ இந்த பிறவியே வராதுன்னு போன பாட்டில் 48 சொன்னார். இந்த பிறவியில் இறப்பு என்பது எனக்கு வந்தால் தானே பிறப்பு வரும். அப்போ இறப்புன்றதே வரக்கூடாது. அப்போ இறப்பு வராமல் இருக்கணும்னா நான் என்ன செய்யணும் அப்படின்றத ரொம்ப அழகாக சொல்கிறார். இதை நமக்கு கந்தர் அலங்காரத்திலே ஒரு பாட்டு ரொம்ப அழகா, வழிக்கு துணை திரு மென்மலர் பாதங்கள் மெய்மை கொன்றா வழிக்கு துணை முருகா என்னும் நாமங்கள் முன்பு செய்த பழிக்கு துணை அவன் பன்னிரு தோழோ பயந்த தனி வழிக்கு துணை வடிவேலும் செங்கோடன் மயூரமுமே. பயந்த தனி வழி, இதுதான் இந்த பயந்த தனி வழின்றது. அப்பா அந்த கூற்றுவன் யம தூதர்கள், அந்த கூற்றுவன் யம தூதர்களாக வருவார்கள். அப்போ அவங்க பிடிச்சு கட்டி இழுத்துட்டு போவாங்க. அதான் பயந்த தனி வழி. பயந்து நடுங்கிக்கிட்டு போகிறோம், அவங்க கட்டி இழுத்துட்டுலாம் போகிறாங்க. அந்த நேரத்தில் நீ நில்லு, நீ நில்லு. பயந்த தனி வழிக்கு துணை வடிவேலும் செங்கோடன் மயூரமே. நம்ம அன்னைக்கு வந்த பிறகு கூப்பிட்டா சரியா வருமா? கூப்பிட முடியுமான்னா முடியாது, கூப்பிடவே முடியாது. அதனால இந்த வாழ்நாள், நம்ம இப்ப இருக்கிற வாழ்நாள்ல சதா காலமும் இறை நாமத்தை சொல்லிக்கொண்டே இருந்தால் அந்த நேரத்திலையும் எந்த நேரம் வருதுன்னு தெரியாது. ஒன்னுள்ளே 9 வாசல் வைத்தாய் ஒக்க அடைக்கும் போது உணர மாட்டேன் புண்ணியா உன்னடிக்கே போதோ என்றேன் பூமுகலூர் மேவிய புண்ணியனே. அருமையா நமக்கு அப்பர் பெருமான் தந்திருக்காருன்னா 9 வாசல்ல எந்த வாசல் வழியா போகுது, எப்போ போகுது தெரியாதே. அதனால வாழும் காலத்திலேயே இந்த இறைநாமத்தை சொல்ல வேண்டும் என்றுதான்
மிக அழகாக நமக்கு இந்த இதில் சொல்கிற பாருங்க. அப்போ அந்த தனி வழியான அந்த நேரத்திலே அப்போ மரணம் என்பது எனக்கு உண்டு. அந்த மரண நேரத்தில் நீ வந்து நின்றால் மரணமில்லாத பெருவாழ்வு கிடைக்கும். அதாவது கூற்றுவன் யமதூதர்கள் அவர்கள் வந்து என்னை அழைத்து செல்ல வரும்போது நீ வந்து நின்று, எப்பா இது ஏன் ஆள் போப்போ உனக்கு இங்கே வேலை இல்லை. நம்ம வரலாற்றை எடுத்து பார்த்தீங்கன்னா பெரிய விநாயகர் புராணத்தில் ரொம்ப அழகாக இருக்கும். அவன் ஏராளமான தப்பு பண்ணியிருப்பான். கடைசி நேரத்தில் விநாயகர் வழிபாட்டில் இருந்து விநாயகருக்கு கோவில் கட்டி அவ்வளோ இருப்பான். அதனால் முதல்ல அவங்க தான் வருவாங்க, யமதூதர்கள் தான் வருவாங்க. அப்போது இவங்களும் வந்துடுவாங்க, டக்குன்னு அந்த நேரத்தில் வந்துடுவாங்க. அப்போ இறை தூதர்கள் எல்லாம் வந்து சிவதூதர்கள் சிவகணங்கள் எல்லாம் வந்து அழகான விமானத்தை கொண்டு வந்து ஏற்ற போவாங்க. இவங்க தடுப்பாங்க, இவை பஞ்சமா பாதகனே இவ்வளோ செஞ்சுருக்கானே அப்படிம்பாங்க. இல்லை இல்லை, கடைசி நேரத்தில் அவன் விநாயகர் கோவில் கட்டி விநாயகரை வழிபாடு செய்ததால் இவனை அழைத்து செல்ல நாங்களே வந்தோம் என்று அழைத்து செல்வார். யோசிச்சு பாருங்களேன், எவ்வளோ ஒரு அருமை பாருங்க. அதைத்தான் இந்த இடத்துல அழகாக சொல்கிறாரு. வெங்கூற்றுக்க இட்ட வரம்பை அடுத்து மருகும் அப்போது அந்த நேரத்தில் வளைக்கை அமைத்து, அழகான வழிகளை கொண்ட கைகளை கொண்ட அம்மை வளைக்கை அமைத்து அரம்பை அடுத்த அறிவையர் சூழ வந்து, அல்ல புடைசூழ. அம்பாள் தனியாக வரமாட்டா எப்பவுமே. நீங்கள் புராணத்தை எடுத்து பார்த்தாலும் நிறைய இடங்களில் திருவாவடுதுறைக்கெல்லாம் வரும்போது ஒரு பசு வடிவம் கொண்டு வரும்போது அவள் உடனாக ஏராளமான பசு இனங்கள் இனங்கள் சூழ வந்தாள் அப்படின்னது. அம்மை தோழி பெண்களோடு உடனாக வருவாள். அப்படி தான் இங்கே சொல்கிறார், அரம்பை அடுத்த அறிவையர் சூழ வந்து அஞ்சல் என்பார். அருமையான வார்த்தை, அஞ்சல் என்பார். நான் பயந்து நடுங்கி போயிருக்கேன், ஏன்னா நான் ஏராளமான தவறு செஞ்சுருக்கேன். இந்த நேரத்தில் கூற்றுவனுடைய ஆள்கள்லாம் வந்துட்டாங்க, எடுத்துகிட்டு போகிறதுக்கு வந்துட்டாங்க. அம்மா இந்த நேரத்தில் நீ வந்து நிற்க. நமக்கு சொல்லக்கூட அந்த நேரம் முடியாது. அதனால் இப்பொழுதே சொல்லி சொல்லி மனதிற்குள் தியானத்தை வளர்த்தால் அந்த நேரத்தில் அம்மை வருவாளாம். எப்படி வருவாளான்னா, வளைக்கை அமைத்து அரம்பை அடுத்த அறிவையர் சூழ வந்து அஞ்சல். பயப்படாத, நான் வந்துட்டேன், நீ பயப்படாத. பயந்து நடுங்கி போயிருக்கக்கூடிய அந்த ஆன்மாவுக்கு நான் வந்துட்டேன், அஞ்சல் என்பாய். நம்பி அரூரர் நல்ல ஒரு அருமையாக அந்த பதிகத்தில் அஞ்சல் என்பாய் ஆரியனுக்கு உறவு அமரர்கள் ஏரே அப்படின்னு வருவார். ரொம்ப அருமையான ஒரு பதிகம். நமக்கு இந்த தடவை பாடத்திட்டத்தில் வந்திருக்கக்கூடிய திருவாவடுதுறை பதிகத்தில் தான் அவர் பாடுவார். அஞ்சல், பயப்படாதன்னு சொல்ல மாட்டேயாப்பா, எனக்கு யாருப்பா உறவு இருக்கா, அமரர்கள் ஏரே என்பார். இந்த அஞ்சல் என்ற வார்த்தை மிக மேலான ஒன்று. அஞ்சல் என்பாய். அடுத்து அம்மையை பற்றி சொல்கிறார் பாருங்க. நரம்பை அடுத்த இசைவடிவாய் நின்ற நாயகியே. நல்லா யாழ், அந்த நரம்பு கருவி அப்படிங்கிறது யாழ், அதனுடைய சுரஸ்தானங்களை பொருந்தி அதிலே எழக்கூடிய இசை, இனிமையான இசை. அந்த இனிமையான இசையின் வடிவாகவே நிற்கும் அம்மை. இசை அம்மையுடைய வடிவு என்ன அப்படின்னா, இன்னைக்கு நமக்கு அம்மையுடைய வடிவத்தை காண்பிக்கிறார்கள். அழகான நம் போன்ற ஆனால் நம்மினும் மேலான அழகான உருவத்தை, அப்பா நீ அம்பாள் என்ன அழகா இருக்கிறா அப்படின்னு நமக்கு காண்பிக்கிறார்கள். ஆனால் அம்மையின் வடிவத்தை இங்கே இவர்கள் அனுபவித்து சொல்றார்கள். சொல்லின்படி சொல்லாக சொல்லுக்கோ பொருளுமாகி. இறைவனுடைய வடிவு எப்படின்னா, சொல்லாக நிற்றல், சொல்லுக்கோர் பொருளாக நிற்றல், ஒளியாக நிற்றல், அந்த ஒளியில் தன்மையாக நிற்றல், இப்படியெல்லாம் சொல்வார்கள். அதில் இவரே சொல்றார். இன்னைக்கு சுந்தரமூர்த்தி நாயனார் அவருடைய சொல்லும்போது, இறைவனை சொல்லும்போது, ஏழிசையாய் இசை பயனாய் இன்னமுதாய் என்னுடைய தோழனுமாய். எவ்வளோ ஒரு அருமையான வார்த்தை பாருங்க. ஏழு இசையாய் இசை பயனாய் இன்னமுதாய் என்னுடைய தோழனுமாய்.
அப்ப இறைவனை பற்றியதான அது. அதைத்தான் இங்கேயும் இவர் அபிராமி பட்டர் சொல்கிறார், நரம்பை அடுத்த அந்த நரம்பு கருவிகளிலிருந்து வெளிவிடக்கூடிய இன்னிசையின் வடிவமாக நின்ற நாயகியே, நீ வந்து நின்று அஞ்சல் பயப்படாத நான் இருக்கேன் அப்படின்னு எப்ப வந்து சொல்லணும்? அந்த யமதூதர்கள் வந்து என்னை அழைத்து செல்வதற்காக வரும்போது பயந்து நடுங்கிக் கொண்டிருக்கும் அந்த நேரத்தில் நீ வந்து பயப்படாதே என்று சொல்லி என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இது வந்து இந்த நிலை என்பது ஆன்மாக்கள் இறைவனோடு ஒன்றித்த இரவாத நிலை, மரணம் இல்லாத பெருவாழ்வு இன்னும் சொல்லப்போனால். அப்போ போன பாட்டில் அழகாக கொண்டு வந்து முடித்தார். அந்த அம்மையப்பனோடு ஒன்றித்து இருந்தால் அந்த மீண்டும் ஒரு பிறவி என்பது கிடையாது என்று, மீண்டும் பிறப்பு வர வேண்டாம் என்றால் இறப்பு என்பது இருக்கக்கூடாது. அப்போ மரணமில்லாத பெருவாழ்வை தரும் நாயகி இவளே. நாயகி என்றால் தலைமை, இவ சொல்றது தான் எல்லாம் நடக்கும். அப்படிப்பட்ட நாயகியாக அவள் எப்படி இருக்கிறாள்? இசை வடிவாய் இருக்கிறாள். நரம்பை அடித்த இசை வடிவாய் நின்ற அந்த நாயகி என்று மிக அருமையான ஒரு பாடலாக்கி நமக்கு தந்திருக்கிறார். 49வது பாடல். குரம்பை அடுத்து குடிப்புக்காவி வெண்கூற்றுக்கு இட்ட வரம்பை அடுத்து மருகும் அப்போது வளைக்கை அமைத்து அரம்பை அடுத்த அறிவையர் சூழ வந்து அஞ்சல் என்பாய், நரம்பை அடுத்த இசை வடிவாய் நின்ற நாயகியே என்பதாக 49வது பாடலை இங்கே நமக்கு அமைத்து கொடுத்திருக்கிறார். இன்றைய நல்ல ஒரு ஆடி மாத வெள்ளிக்கிழமை அம்மையை பற்றி சிந்திப்பதற்கு அருமையான ஒரு நேரத்தை நமக்கு கொடுத்த திருவருளுக்கும் குருவருளுக்கும் நன்றி கூறி இதுகாரும் கேட்டு மகிழ்ந்த அனைவரின் பொற்பாதம் பணிந்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். ஹர ஹர பார்வதி பதே, ஹர ஹர மகாதேவ. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம்.